ஹலோ மக்களே 672வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட லூஃபி, ஜோரோ, வியோலோ எல்லாரும் ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பீக்காங்கிறவன் அந்த பில்டிங்கே கண்ட்ரோலுக்கு எடுத்து இவங்களை அடிக்க வரான். ஆனா இருந்தாலும் இவங்க வேற லெவலா தப்பிச்சு போறாங்க. இன்னொரு ஏரியால கட் பண்ணி யாரை பார்த்தா நம்ம சுகரை தான் வந்து லாக் பண்ணி கதையை முடிக்கலன்னு நினைக்கிறாங்க. ஆனா சுகர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல, அவ அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கா. சடனா என்னன்னு பார்த்தா அந்த ஃபேரிஸையே வந்து பொம்மையை மாதிரி போய்கிட்டே இருக்காவா. அதுக்கப்புறம் கட் பண்ணி ட்ரேபல்ல தான் கட்டுறாங்க. அவனுக்கு அது ட்ராப்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சுகரும் வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் அங்க இருக்க கப்பலத்துக்கு செவத்துல அடிக்கிறான். மிட்டியோட்டோரன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். சுகரே செதறுதா. இவன் என்னடா வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருக்க எக்ஸிகியூட்டிவ் டவரையே உடைச்சு துண்டு துண்டாக்கிட்டான். பொம்மை அங்க இருக்க சோல்ஜர் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ட்ரேபிள் சமாக்கு என்னடா ஆச்சு, ஏன் இவர் இவ்வளவு கோவப்படுறாரு, எக்ஸிகியூட்டிவ் டவரே உடைச்சிட்டாரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரோபினோ ஜெட்டு வேகத்துல போய் ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கா. கொஞ்சமா நம்ம செதறி இருப்போம், தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ராயல் பேலஸ் B1 தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம லூஃபியும் வியலும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அந்த பீக் அந்த ஏரியாவெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். மொத்த பேலஸையும் மனிப்புலேட் பண்றான். அடிச்சு தப்பிச்சு போறாங்க. ஆனா இருந்தாலும் ஜோரோ பின்னாடி தான் நிக்கிறான். அதுக்கப்புறம் வியலா கேக்குறா, முகிவரா அவனுக்கு ஒன்னும் ஆகாதுல, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஜோரோவா, அதை பத்திலாம் நீ வந்து கவலைப்படாத, அவனுக்கு முடிச்சிட்டு வந்துகிட்டே இருப்பான்னு சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா பீக்கா இருக்க இடத்த மட்டும் உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். என்ன நடந்தாலும் அவன் பாத்துக்கிடுவான், நீ அவனை பத்தி ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்க வேண்டாம், நம்ம போலான்னு சொல்லிட்டு லூஃபி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஜோரோ என்னன்னு பார்த்தா பீக்கா கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க ரெபேக்காவும் டிவேமண்டன் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெபேக்கா கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா டிவேமண்டன் நோக்கி அட்டாக் பண்ண வரா. ஆனா அந்த பிளேடால வெட்டவே முடியல. என்னன்னு பார்த்தா அவன் பாடியை ஃபுல்லுமே வந்து சாலிடா மாத்திட்டான். அவன் மாத்திரம் மட்டும் இல்லாம ஃபேன்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கான். அது அப்படியே ஒரு வந்து சுத்தியல் மாதிரி மாறுது. அதை வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில ரெபேக்காவோட ஹெல்மெட் துண்டு துண்டா போயிருச்சு. அன்டிஃபிட்டட் கேளையே ஒரே அடியில அடிச்சிட்டானடா டியாமான்ட்டு, வேற லெவல்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சண்டையை நம்ம சபாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். டே மஸ்கிள் தலையா, அவளை போய் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ரெபேக்கா அவங்க அம்மா ஸ்கார்லட் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு டியமண்டே நக்கலா சிரிக்கிறான். டாய் சோல்ஜர் உங்க அம்மா இறந்ததை பார்த்துட்டு எப்படி அழுதான் தெரியுமான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான் டியமண்டே. உங்க அம்மாவை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாதது என்னோட தப்புன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தூக்கிட்டு வந்ததெல்லாம் ரெபேக்கா ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறா. அப்படியே போய்கிட்டு கட் பண்ணி திரும்பி ட்ரியபிள் ஏரியாவை தான் காட்டுறாங்க. அந்த இடமே அமைதியாயிட்டு என்னன்னு பார்த்தா கனெக்டிவிட்டில இருந்து மொத்த எக்ஸிகியூட்டிவ் பேலஸ்மே துண்டு ஆயிருச்சு. ரோபின் அப்படி குனிஞ்சு போறான். நம்ம ஆளுக என்னடா ஆனானுங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா உசப் அங்க சாஞ்சுதான் இருக்கான். டேய் உசப் முழிச்சு பாருடா, நான் முழிச்சு பாருடா, நான் ரோபின் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா நம்மளும் முழிச்சு பாக்குறான். இங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். சீலிங் ஃபுல்லா உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லியோவும் மத்தவங்களும் மாட்டிக்கிட்டாங்க, அதை பாருன்னு சொல்லி முடிக்கிறா. என்னன்னு பார்த்தா லியோ குரூப்ல இருக்க ஃபேரிஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரேபிளே லாக் பண்ணிட்டான். மொத்த இடத்துல வச்சு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க. டேய் சாகடான்னு சொல்லிட்டு ஒரு மிதிக்கிறா சுகரு. என்ன எப்பெல்லாம் பண்ணாத, நான் அப்பெல்லாம் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ட்ரேபிள். டேய் நான் சீரியஸ் கான்வர்சேஷன்ல இருக்கேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு சுகர்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். டேய் உண்மையை சொல்லுங்கடா உங்களுக்கு யாருனாங்க ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ட்ரேபிள். அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. டேய் நல்லவரடா உசலண்டா, நீங்க சேவ் பண்ணி இருங்கடா, என் பேரை சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒளிஞ்சே நிக்கிறான். ஆனா ட்ரேபிள் அப்படி பக்கத்துல வாரான். ஓப்பனா சொல்ல போனா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ட்ரேபிள். அவனோட பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். உசலண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். என்னன்னு பார்த்தா கொஞ்சம் மென்மையா பேசினா ஃபேரிஸ் எல்லாருமே மயங்கிடுவாங்க. அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டான் லியோ. அவன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு கத்துறான் அவன். டேய் என்ன நீ ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இந்த 1 லக் சோல்ஜர் உங்களோட அசோசியேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க சுகர். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றான் லியோ. எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. பார்த்தா கொஞ்சமா உண்மையை சொல்லிக்கிட்டே வரானுங்க. இதெல்லாம் ஒரே கனெக்ஷனா இருக்கா, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. டேய் என்ன நடந்தாலும் ஒரு கதையை முடிச்சே தீரும்னு சொல்லிட்டு லியோவோ கத்துறான். இன்னைக்கு நாங்க ஜெயிச்சே தீருவோம்டா, எங்க ஆபரேஷன் இன்னைக்கு வெற்றி அடையும், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன நடந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லியோவா கத்துறான். ஆனா ட்ரேபிள் இதெல்லாம் வந்து கண்டுக்கிடவே மாட்டேக்கான். உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். நான் ஒரு ஸ்டிக்கி இதை போட்டிருக்கேன் பத்தியா, அது ஃபுல்லுமே ஃபிளேமபிள்டா, கொஞ்சமா தீய பத்த வச்சா கூட அது எரிய ஆரம்பிச்சிடும், அது தெரியுமான்னு சொல்லிட்டு அது தீய கொளுத்தி அது மேல தூக்கி ஒரு போடு போடுறான். போட்ட அடுத்த செகண்ட் வெடிச்சு துண்டு ஆயிருச்சு. என்ன ஆனாங்கன்னே தெரியல. ட்ரேபிள் சமான் வர கீழ இருந்து வரை இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குனே ஒண்ணும் புரியல. லியோ குரூப்பையும் அழிச்சிட்டான். டே லியோ மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உசப்பா கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா லியோ பக்கத்துல வரான். பார்த்தா லியோக்குலாம் அடிபட்டுருச்சு. ஏகப்பட்ட ஃபேரிஸ் அடிபட்டு மயங்கிட்டாங்க. டே என்னை முழிச்சு பாடான்னு சொல்லிட்டு உசப் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்றான் உசப். ட்ரேபிள் மாதிரி ஆளெல்லாம் அடிக்க முடியாடா, பார்த்தாலே தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்றான் லியோ. இந்த ஆபரேஷன் எப்படியாச்சும் நாங்க முடிச்சே தீரணும், எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்
காப்பாத்தணும்னு சொல்றான் லியோ. அது மாதிரி எங்க கமாண்டர் வந்து டொஃப்ளமிங்கம் கதையை முடிப்பாரு, இது நடந்தே தீரும்னு சொல்றான் லியோ. எங்க கமாண்டர் எங்களுக்கு வெயிட் பண்றாருன்னு சொல்லிட்டு லியோ கத்துறான். உசப் அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உசப்புக்கு என்ன பண்ணனே தெரியல, அவனையே கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி லவ்ஜியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா லவ்ஜி கூட நின்று அந்த எல்லா ஃபேரிஸ் நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனோ ஜி ஜின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா லவ்ஜி எல்லாவனையும் அடிச்சு ஏர்ல பறக்கூடாதான். டாய் சோல்ஜரையும் காட்டுறாங்க. டாய் சோல்ஜர் அப்படியே வந்து பழசை யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பேப்பர் எடுத்து பாத்துருக்காங்க. எனது டொஃப்ளமிங்கம் வந்து அந்த சவுண்ட் வாரல் போஸ்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஷாக்லயே இருந்திருக்காங்க. டேய் இப்ப அவன் ஆர்டினரி பைரேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம காப்பாத்தப்பட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இதெல்லாம் ரெபெக்காவும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருந்திருக்கான் அந்த பேப்பரை பார்த்துட்டு. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டொஃப்ளமிங்கம் அப்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்பதான் CP0 கப்பலை தூக்கிட்டு இந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து டாய் சோல்ஜர் எல்லா மக்களுக்கும் சொல்றாங்க. நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுல உண்மையா அப்பாடா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. டொஃப்ளமிங்கத்து கூட இனிமேல் நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம இனிமேல் வந்து தைரியமா இருந்தாச்சு தப்பிச்சாச்சுன்னு சொல்றாங்க. டே அது பொய்யான ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரும் வரப்போறதுன்னு சொல்றாங்க. அவங்க என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்பமே வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அப்புறம் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு டொஃப்ளமிங்கம் வந்து நல்ல மனிதடா, அவர் அப்படி ரிசைன்லாம் பண்ணல, இது போதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த திரும்பி வந்து பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெபேக்கா வந்து களத்துல இறங்கியிருக்கா. இன்னைக்கு காம்படிஷன்ல நான் ஜெயிச்சு திரும்பி அந்த ஃபிளேர் ஃப்ரூட்டை வச்சு அவன் கதையை முடிப்பேன்னு சொல்லிட்டு ரெபேக்கா அப்பதான் வந்திருக்கா. ரெபேக்கா தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள இறங்காத, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் சொல்லியிருக்காரு. நான் இனிமேல் வெயிட் பண்ண போறதில்ல, நான் இந்த நம்பிக்கை விட போறதில்ல, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அப்ப ரெபேக்கா வந்திருந்திருக்கா. அது ஒண்ணு டாய் சோல்ஜர் இப்ப யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நம்பிக்கை வந்து வேஸ்ட் ஆக்க விரும்ப போறதில்ல. ஏன் உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல? இங்க ஒரு கிளாடியேட்டர் கிரோஸ்ங்கிறது ஒரு லெஜெண்டரி, இதை நான் பாத்திருக்கேன். அவர் விளையாண்ட 3000 மேட்ச்லயும் அவர் தோத்ததே கிடையாது. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா எல்லாரையும் ஃப்ரீ படுத்தி இருந்திருப்பாரு. அவரை மாதிரி ஒரு ஆளை தான் வந்து நான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இன்னைக்குள்ள காம்படிஷன்ல கலந்துக்கிட போறேன், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த காம்படிஷன்ல உன்னால ஜெயிக்கவே முடியாது, நீ உள்ள கலந்துக்கிட்டா இறந்துருவ, உனக்கு என்ட்ராக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு 16 வயசு தான் ஆகுது ரெபேக்கா, நான் சொல்றத கேளு, இன்னும் நீ குழந்தை தான் சொல்ற டாய் சோல்ஜர். நீங்க அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, நீங்க தேவையில்லாம இதுக்குள்ள நுழையாதீங்க, நீங்களே ஒரு உடஞ்சு போன பொம்மை தான் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அவர் அப்படியே அமைதியாயிட்டாரு. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. உன்னை இவ்வளவு நான் தொந்தரவு பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. சோல்ஜர் நான் எதை மீன் பண்ணி அப்படி சொல்லல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாவா. நான் பயந்தேன் நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு ரெபேக்கா அழ ஆரம்பிச்சிட்டா. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாவா. அதெல்லாம் வந்து டாய் சோல்ஜர் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. லவ்ஜியோ வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா பீக்காவோட ஆட்டம் இங்க வரைக்கும் தெளிவா தெரியுது. சடனா என்னன்னு பார்த்தா டாய் சோல்ஜரை தூக்கிட்டு அங்க இருந்து ஃபேரிஸ் போய்கிட்டே இருக்காங்க. லவ்ஜி அங்க வச்சு லாக் பண்றாங்க. கமாண்டர் நீங்க இங்க இருந்து போங்க, இவனை நாங்க பாத்துக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆபரேஷன் SOP மட்டும் லியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா டொஃப்ளமிங்கத்தை உங்களுக்கு முடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க யாருன்னு காட்டிடலாம், உங்களால ஒருத்தரார மட்டும் தான் வந்து டொஃப்ளமிங்கம் கதையை முடிக்க முடியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க உசப்பா தான் காட்டுறாங்க. நீங்க எப்படி அந்த மனுஷன் வந்து நீங்க ரொம்ப நம்புறீங்க, அவரால் இதை முடியும்னு சொல்லிட்டு எப்படி நம்புறீங்கன்னு சொல்லிட்டு உசப் லியோட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். அவர் வந்து ஒரு ஒத்த கால் டாய் தான், அவரால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சுகர் தொட்டு அடுத்த செகண்ட் அவ கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அவ சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பொம்மையானதே வந்து நம்ம டாய் சோல்ஜர் தான். அந்த சமயத்துல வந்து சுகர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, அவர் மேல ஒரு கான்ட்ராக்ட் போடாம விட்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் ஒருத்தர்ல மட்டும் தான் வந்து இந்த டங்கியோட ஃபேமிலியவே அழிக்க முடியும், அவரால் அந்த உலகனா கேபபிள் இருக்கு, அவரால் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான் அவன். அவர் என்னைக்குமே கிவ் அப்பே பண்ண மாட்டாரு, அவர் ஒரு பொம்மை தான், அவருக்கு ஹெல்ப் பண்றத தவிர அவங்களுக்கு வேலை கிடையவே கிடையாது. எங்க மக்களையும் காப்பாற்றணும் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணியே தீரணும்னு சொல்றான் லியோ. இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் காலம் முழுக்க வந்து அடிமைகளே தான் இருப்பாங்க, எங்க ஊரை நாங்க காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அவரால் கண்டிப்பா இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். அவர் இப்ப யாருக்குமே தெரியல, ஆனா ஒரு காலகட்டத்தில் அவரை தெரியாத ஆளே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? அவரோட பேர் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? அவர் ஒரு பிக் ஹியூமனா இருக்கும்போது அவரோட பேர் கிரோஸ்னு சொல்றான். இந்த கொலிசியத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாடியேட்டரே அவர் தான் சொல்றான். பார்த்தா வேற லெவலான ஆள் அவரு. 3000 மேட்ச்லயும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சவர் அவரு. டாய் சோல்ஜர் சாதாரண ஆளே கிடையாது. ரெபேக்காவோட அப்பா தான் கிரோஸ். இந்த உண்மை இப்பதான் தெரியுது. இதோட முடியாத கிடையாது சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.